ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம க்ரீன் பீஸ் புலாவ் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் பாலக்கீரை கொஞ்சம் போட்டுக்கலாம். இது நான் வீட்லேயே வச்சு எடுத்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் புதினா போட்டுக்கலாம், கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடலாம், இல்லை ஒரு 3 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 3 பச்சை மிளகா இது உடச்சி போட்டுக்கலாம். இப்போ முந்திரி ஒரு 5லேருந்து 6 போட்டுக்கலாம். முழுசாக இருந்தால் 5 6, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 10. ஸோ அப்புறம் ஒரு 3 ஸ்பூன் வந்து தயிர். இப்போ இது நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம அதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம், கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம், ஹோல் ஸ்பைசஸ் போட்டுக்கலாம். பட்டை, லவங்கம், சோம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டாச்சு. ஆனியன் போட்டுக்கலாம், வெங்காயம் போட்டாச்சு. இப்போ வெங்காயத்தை போட்டாச்சு. இது கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். வதக்கியாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச இந்த க்ரீன் பேஸ்ட்டை ஊற்றிடலாம். இப்போ இதை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பச்சை பட்டாணி கழுவி வச்சுருக்கேன், போட்டுக்கலாம். அதையும் போட்டுட்டு வதக்கிக்கலாம். நம்ம பச்சை பட்டாணி போட்டாச்சு. இப்போ அதையும் சேர்த்து வதக்கிடலாம். இது பட்டாணி போட்டு வதக்கியாச்சு. இப்போ இது கொஞ்ச நேரம் அப்படியே நல்லா வேகட்டும், அந்த பச்சை வாசனை போகட்டும், எல்லாத்தோட பச்சை வாசனை போகிறது அது கொஞ்சம் வதங்கட்டும். நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க பாஸ்மதி ரைஸை போட்டுக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணியை நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா கலக்கிக்கலாம். 1 கிளாஸ் ரைஸுக்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. குக்கரை மூடிட்டு விசில் போட்டுடலாம். 2 விசில் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் இறக்கணும்னு ஓப்பன் பண்ணால் நம்மளோட க்ரீன் பீஸ் புலாவ் ரெடி ஆகிடும். பார்க்கலாம். நம்ம க்ரீன் பீஸ் புலாவ் ரெடி பண்ணோம் இல்லையா, ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா பலன்னு வந்துடுச்சு. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நீங்கள் தொட்டுக்க எதுவுமே தேவையில்லை. நீங்கள் வெறும் ரைத்தா வச்சாலே போதும். அவ்வளோதான், நம்மளோட க்ரீன் பீஸ் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஃபுல் வீடியோ பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கோ இல்லை ஆஃபீஸ்க்கு டக்குன்னு போகும்போது நினைக்கிறவங்க இது டக்குன்னு செஞ்சிடலாம். ஏன்னா டக்குன்னு அரைச்சி ஒரு 2 விசில் இது முடிஞ்சிடும் இந்த க்ரீன் பீஸ் புலாவ். உங்களுக்கு செய்யறதெல்லாம் யார் செஞ்சு தருவாங்களோ அவங்கக்கிட்ட சொல்லி செஞ்சு தர சொல்லுங்கள். நீங்கள் எவ்வளோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு என்கரேஜிங்காக இருக்கும், சப்போர்ட்டிங்காக இருக்கும். இந்த மாதிரி புது ரெசிபிஸ் போட எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதோட அடுத்த வீடியோவில் இந்த மாதிரி ஒரு புது ரெசிபி வீடியோவில் பார்க்கலாம். டாடா பை பை ஃப்ரெண்ட்ஸ்.